சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு யூனிட் ஆப்பரேஷன், இன்னொன்னு யூனிட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வாட்டர் சப்ளைல நான் குடுத்த மாரி தான் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அங்கேயே சொல்லியிருப்பேன். யூனிட் ஆப்பரேஷன்ங்கிறது ஒரு பிசிக்கல் மெத்தட். யூனிட் ப்ராசஸ் வந்து ஒரு கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா ப்ராசஸ்க்கு உட்படுத்துறது அந்த சீவேஜ், ரா சீவேஜ. இப்ப இந்த யூனிட் ஆப்பரேஷன்ல நமக்கு என்னென்ன வரும்னா, ஸ்கிரீனிங், செடிமெண்டேஷன் இதெல்லாம் வந்துரும். யூனிட் ப்ராசஸ்ல வந்து கெமிக்கல் பிரிப்பரேஷன், செகண்டரி ட்ரீட்மெண்ட், அதுக்கடுத்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஆர் டெரிட்டரி ட்ரீட்மெண்ட், டிஸ்இன்ஃபெக்ஷன் குடுத்தோம்ல, அது வந்து வந்துரும். இப்ப டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 4 கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது பிரிலிமினரி ட்ரீட்மெண்ட், பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், லாஸ்ட் வந்து உங்களுக்கு டெரிட்டரி ஆர் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த பிரிலிமினரி ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரை ஸ்கிரீனிங், கிரிப் சேம்பர், ஸ்கிம்மிங் டேங்க் 3ஆ பிரிச்சிருப்போம். ஸ்கிரீனிங்க பொறுத்தவரை அதுல மிதந்து வரக்கூடிய புரோட்டீன் மேட்டர்ஸ், ராசி வீச்சுல மிதந்து வரக்கூடிய புரோட்டீன் மேட்டர்ஸ் ரிமூவ் பண்றது. கிரிப் சேம்பர் பொறுத்தவரை அது எப்படி சாண்டைன், ரெட் இதெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கிம்மிங் டேங்க் பொறுத்தவரை அது இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் டிகிரீஸ் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். பிரைமரி செல் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரை பிளெயின் செடிமெண்டேஷன், கோயாகுலஸ் ப்ராசஸ் 2 இருக்கு. பிளெயின் செடிமெண்டேஷன் பொறுத்தவரை அதுல என்ன செட்டிலபிள் ஆர் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம செட்டிலபிள் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு டெக்டானிக் டைப்ல யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. அது ஹாரிசான்டல் ஃப்ளோ, வெர்டிகல் ஃப்ளோ 2 டைப் இருக்கு. கோயாகுலேஷன் ப்ராசஸ் மேக்ஸிமம் இதுல வந்து நம்ம சீவேஜ்ல இருந்து எடுத்துக்கிறது இல்ல. அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒயிட்லி யூஸ் பண்ணக்கூடிய கோயாகுலேஷன் கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா காப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பெரிக் சல்ஃபேட் சொல்லுவாங்க. செகண்டரி ஆர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை அது இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர் ரிமூவ் பண்ணணும். அது ஏரோபிக், அனாரோபிக் 2 முறையில வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஏரோபிக்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுல எப்படி பாக்டீரியா உணவா ஆக்ஸிஜன் வந்து தேவைப்படும். அனாரோபிக்ன்றது ஆக்ஸிஜன் உணவா எடுத்துக்காது. இப்ப அந்த உயிரியல் முறையில நம்ம என்ன செய்யறோம்னா, ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் 2 கேட்டகரியில ரா சீவேஜ் வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை டீகம்போசர் பண்ண போறோம். அதுல ஏரோபிக்ல காண்டாக்ட் ஃபில்டர், டிக்ளிங் ஃபில்டர், ஆக்டிவ் ரிசர்ச் ப்ராசஸ், ஆக்சிடேஷன் பாண்ட், ஆக்சிடேஷன் ரிச்சேட் இது எல்லாம் இருக்கு. ஆனர்பிக்க பொறுத்தவரை ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க், செப்டிக் டேங்க், பம்ப் டேங்க் இதெல்லாம் உங்களுக்கு ஆனர்பிக்ல வந்துரும். இது எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட்டா வந்து அது இருக்கக்கூடிய பேத்தஜெனிக் பாக்டீரியா கொள்ளணும். அதனால தான் நம்ம ஃபைனல் ட்ரீட்மெண்ட்ஸ் டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடியதை லிவர்ல கொண்டு போய் கலக்கணும்.